ஏமா கிளம்பிட்டேன். அம்மா கையில என்ன பேக்கு? ஹேண்ட் பேக்மா. உள்ள போன் வச்சிருக்கேம்மா, இருக்கட்டும். வெறுங்கைய வீசிட்டு நடக்க ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கும் டீ, ஒழுங்கா வீட்டுல வச்சுட்டு வா. அங்க வந்து இதை என் கையில கொடுத்துட்டு பெசாட்டி கடையில ஓன் சவரியதுக்கு அலைவ. நான் இதை தூக்கிட்டு சமக்கணும். ஏம்மா உன் கையில ஒன்றும் கொடுக்க மாட்டேன் போறமா. நான் இதுல போன் வச்சிருக்கேன். உனைய பத்தி எனக்கு தெரியும் காரு, நீ வீட்டுல போட்டுட்டு வா. துணி எடுக்கிறதுக்கு ரூபா என் மணி பஸ்ல வச்சு என் சட்டப்பையில வச்சிருக்கேன். நீயும் ரூபா கொண்டு வர போறது இல்ல. கடையில போய் என்னத்தை வாங்கினாலும் அந்த போன்ல தான் காசு போட்டு விடுற. இதுக்கு என்னத்துக்கிட்ட கேன் பேக்கு? பெசாட்டி போட்டு வா. எம்மா வெறும்னே சும்மா கையை வீசிட்டு நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. இருக்கட்டுமே. இப்ப உனக்கு என்ன? உன் கையில தரக்கூடாது அவ்வளவுதானே? தரமாட்டேன் விடு. என்னத்தையே பண்ணு, சொல் பேச்சு கேட்குற மாதிரியே அலையிற. அங்க வந்து பேக்கு மட்டும் என் கையில வரட்டும். அந்த ஆளு தலையால 3 சுத்தி சுத்தி தூர தூக்கி வீசிட்டு வந்துருவேம்ல. நீ செஞ்சாலும் செய்வமா, உன்கிட்ட உண்மைக்கு தரமாட்டேன். ஏமா ரேகாவை கூட்டு வந்துட்டேன், போவுமா? எல்லாரும் ஒண்ணு போல நின்று ட்ரெஸ் எடுக்கணும் மக்களே. எங்கேயும் தொலைஞ்சு கிழஞ்சு போயிடக்கூடாது. சரிங்க லட்சுமித்தே. துறவால வேற எங்க வச்சேன்னு தெரியல. தேடி எடுத்து வீட்டை பூட்டிட்டு வாரேன். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. ஏமா வண்டி எங்க நிக்கும்? அம்பஜத்தை வீட்டு வாசல நிக்கும் மக்களே. எல்லாரும் போய் ஏறுங்க, இடத்த பிடிங்க. நம்ம பட்ட வண்டி தான். சரிம்மா, நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு சாவியை கையிலேயே கொண்டு வந்துடாத. தெரியும் டீ, கொண்டு வர மாட்டேன். பூந்தொட்டிக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டு வருவேன். உங்க அப்பாட்ட காலையிலேயே சொல்லியாச்சு இந்த மாதிரி ஜவுளி கடைக்கு போறோன்னு. சொல்லிட்டியாம்மா? அப்ப சரி, அப்பா தேடிட்டு இருப்பாவோ இல்லைனா. சரி நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம்மா. பூமாரி ரேகா வாங்க போவோம். வா ரேகா, இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுது. நம்ம 2 பேரும் சேம் கலர்ல ட்ரெஸ் எடுக்கலாம். சரி ரேகா. ஏங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நல்லா வயிறார சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டா? போட்டது உப்புமா, இதுல எங்கோடி வயிறார சாப்பிடுறது? வர்ற ஆடி எல்லாம் நம்மளுக்கு தலை ஆடியா இருக்க கூடாதா? பாவத்தை இந்த உப்புமாவை அள்ளி போட்டு வேலைக்கு போவோம். ஆடி தள்ளுபடிக்கு நல்ல பெரிய கடையா பார்த்து ஒரு 5-6 சேலையாவது எடுத்துடணும். ஏங்க என்னைக்கு இதா? எல்லாரும் ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போறாவ. நீங்க எனக்கு ரொம்ப இல்ல ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நானும் எனக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். 5000 வேணுமா? நான் என்ன இங்க வச்சுக்கிட்டா இருக்கேன்? அதெல்லாம் இல்லம்மா, நீ ஒன்னும் போக வேண்டாம், வீட்டுல இரு. இங்க இருங்க மனுஷா, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீரோ. எனக்கு இப்ப 5000 ரூபாய் வேணும். ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுத்தாதான் எடுத்த மாதிரி இருக்கும். அதான் ஏன்னு கேக்கேன், அடுத்த மாசம் எடுத்தா ஆவாதா? அட கூறு கட்ட மனுஷா, ஆடி தள்ளுபடிக்கு விலையெல்லாம் குறைவா போட்டிருப்பான். அடுத்த மாசம் துணி எடுக்க போனா விலையெல்லாம் டபுள் மடங்கா போட்டிருப்பான். வாங்கி தருவீரா? 1000 ரூபாய் சேலையா 2000 ரூபாய் விற்பான். 8 சட்ட துணி தச்சாதான் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ரூபாய் என்ன மரத்துல இருந்தா காக்கி அப்படியே தேவைப்படுற நேரம்லாம் புடுங்கிட்டு போறதுக்கு. நானும் அதே தான் சொல்றேன். துட்டு என்ன மரத்திலேயே காக்கி? ஊனா 1000 கூட 2000 கூடன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. என் கோவத்தை நல்லா கிளப்புறாரு. இங்க பாருமியா மனுஷா, என் கையில 2000 ரூபாய் வச்சிருக்கேன். நீர் ஒரு 3000 தந்தீங்கன்னா சரிக்கு சமமாயிரும். நான் பாட்டுக்கு போய் எனக்கு தேவையான துணியை எடுத்துட்டு வந்துருவேன். இப்படி போற நேரத்துல காராடிட்டு இருக்கிற உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? இதே உமர் அக்கா தங்கச்சி கேட்டிருந்தா இப்படிதான் இருக்க வச்சு கேள்வியா கேட்டு கொள்ளுவீரு. உங்க அக்கா காரி என்னன்னா போன் போடுற நேரம் பூரா 1000 கூட 2000 கூடன்னு கேக்கா. நீரும் ஜிபேல அனுப்பி விடுறேரு. ஆத்தாடி, இவ எப்ப நம்ம ஜிபேய பார்த்தா? என்ன என்னது என்ன? கேட்டதுக்கு ஆந்த கணக்கா முழிக்கிறீ. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிரோ? அம்மா தாய, 3000 தானே வேணும். இந்தா, இதுல 5000 இருக்கு. உனக்கு எடுத்தது போவா மீதி துட்டு இருந்துச்சுன்னா தம்பிக்கு 2 டிஷர்ட்டும் ட்ராக்கையும் எடுத்துட்டு வந்துரு. ஐயா 5000 தாங்கங்க. இத கேட்ட உடனே தந்திருந்தா இவ்வளவு கிளி வாங்கணுமா? உமர்ட்ட மூச்சு கொடுத்து நானே டயர்ட் ஆயிட்டேன். போயிட்டு வா கீதா, நான் சாப்பிட்டு வேலைக்கு போறேன். கட்டுன பொண்டாட்டிக்கு காசு கொடுக்க எண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ நமக்கு தேவையான துட்டு கிடைச்சிட்டு. சின்ன பொண்ணு, வெளியில போறதுன்னா சரிதான், பார்த்து போயிட்டு பார்த்து வரணும் என்ன? சரிங்க ஹரி. நேரத்தோட வந்துரு சின்ன பொண்ணு, லேட் ஆக்கிறாத. சரிங்க, நான் மட்டும் என்ன தனியாவா போறேன்? எல்லாரும் சேர்ந்து போறோம். அதே மாதிரி எல்லாரும் எடுத்து முடிச்சாதானே கிளம்ப முடியும். சரிம்மா, இருந்தாலும் சொன்னேன். எங்க அம்மைக்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ சின்ன பொண்ணு. ஏங்க நீங்க சொல்லுங்க ஹரி. உங்க அம்மா கிட்ட நான் வாயை திறந்தாலே மூஞ்சி தூக்கி ஒரு போக்கல வச்சிருப்பாவ. போறேன்னு கேட்டா போவாதான் பாவ. அது எப்படி சின்ன பொண்ணு எங்க அம்மா சொல்லும்?
அப்படிதாங்க சொல்லுவாவ. உங்கள்கிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி பேசும். நீங்களே சொல்லிருங்க. சரி வா. என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு காலம்புரை எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எடுத்து இருக்கா. என்ன விஷயம் தெரியல, பாக்கும். ஏம்மா. என்னையா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஆடி மாசம்லம்மா, கடைகள்லாம் ஆடி தள்ளுபடி போட்டிருக்கிறதுனால சின்ன பொண்ணு துணி எடுக்க போகணுன்னு இருக்கா. அதான் போயிட்டு வான்னு சொன்னேம்மா. உனக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் கூட போயிட்டு வாம்மா. ஏன் அவளுக்கு வீட்ல உடுத்ததுக்கு துணிமணியா இல்ல? 2 பீரோல் நிறைய ட்ரெஸ்ஸை நிறைச்சு வச்சிருக்கா. பிறவு என்ன, ஆடி மாசம்னா துணி எடுத்து குமிச்சிடணுமா? ஏங்க, அப்பமே சொன்னேன் உங்க அம்மைக்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நான் போறேன்னு. இப்ப பாருங்க உங்க அம்மைய என்னென்னலாம் பேசுறாவன்னு. போயிட்டு வரட்டுமேம்மா. அம்புச்சக்கா கீதாக்கா எல்லாரும் போறாங்க. வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கா, கூட போயிட்டு வரட்டுமே. இதெல்லாம் நீ பேசல, அவ உனக்கு நல்லா சொல்லி சொல்லி கொடுக்கா. நீயும் அவ பேச்ச கேட்ட ஆடிட்டு கிடக்க. ஏன் மகாராணி அவ கேட்க மாட்டாளோ? அவளுக்கு வாய் இல்லையோ? நீயே சொல்லு சின்ன பொண்ணு. இங்கே இருங்க, உங்க அம்மா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காவ. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீங்களே பேய்க்கேன்னு ரூபா தந்து விட்டீங்க, உங்க அம்மைக்கு என்னவா? நான் போனா அவங்களுக்கு என்ன செய்யுது? கோவப்படாத சின்ன பொண்ணு. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி பூ போல பேரு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஐயோ மனுஷா. சரி தே, எனக்கு நேராவது, நான் கிளம்புறேன். போவாதானே சொன்ன, என்ன கேட்கவா போற? சொல்லிதான் பாருங்களேன். என்னவளா என்னையவே மிரட்டிட்டு இருக்க? அதிகாரம் பண்றியோ? நான் போவாதன்னு சொன்னா பேருவியோ? போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டோம்ல. என் புருஷங்கிட்டையும் கேட்டாச்சு. இனிமே என்ன? உன் புருஷனே என்னட்ட கேட்டுதான் எதனால பண்ணுவான். என் மவனை நான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். அவரு கேட்பாரு, எனக்கெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். எவ்வளோ நில்லு. என்னத்தே? என்ன கிளம்புறேன்னு உன் போக்கில் போறியா என்ன? வேற என்னத்தே செய்யணும்? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுத்துட்டு நீ போயிட்டு வா. நான் எங்கேயாவது போனாலே உங்களுக்கு ஏதாவது எடுக்கணும்னு தெரியும். ஒரு பிளாஸ்க்கு நிறைய டீயை ஊற்றி வச்சாச்சு. உங்க மனம் போல குடிச்சிட்டு இருங்க. ஏதாவது எடுக்குமா? என்னவளா சொல்ற? என் மவங்காரன் வரட்டும். ஐயையோ, வெளியில கிளம்புறேன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோமோ? எவ்வளா சொல்லு. என்னத்துக்கு இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது எடுக்கும்னா என்ன எடுக்கும்? எனக்கு பேதி எடுக்குன்னு சொல்ல வரையோ? ஆ ஆ அது வந்து அப்படி சொல்லலத்தே. உங்களுக்கு எடுக்க கஷ்டமா இருக்குமே, டீ போடுறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குமேன்னு நானே பிளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நான் வரட்டா? அப்படியே பேரு. தேங்க்யூ தே, போயிட்டு வரேன். ஏடிக்கிட்டு எல்லா அலுவலும் வண்டி புடிச்சு துணி எடுக்க போறாவ ஜவுளி கடைக்கு. நீ போலையா? துணி எடுக்க போறாவளா? என்ன விஷயம்? ஆடி மாசம்லாம் தள்ளுபடி போட்டிருக்காவ. பாதி விலைக்கு தருவாவலாம் சீலையெல்லாம். அதான் டீ எல்லா அலுவலும் வண்டி புடிச்சு போறாளுவோ. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச. பீரோலுக்குள்ள ஏகப்பட்ட சீலை இருக்கு. மேற்கொண்டு எங்கோடி துணி எடுக்க? எங்கேயாவது கல்யாணம் காட்சிக்கு போவதுக்கு 4 பட்டு சேலை வச்சிருக்கேன். நல்ல சீலையா வச்சிருக்கேன். அது போறோம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோமோ போறோமோ. துணிமணிய வாங்கி சேர்க்கிற வயசா இது? ஏட்டி, உனக்கு என்ன பெரிய பொல்லாத வயசாயிட்டு? 65 தானே ஆகுது. போ, அந்த பிள்ளைகளுவ கூட சேர்ந்து போயிட்டு ஒரு 4 சீலை எடுத்துட்டு வா. நான் ரூபா தாரேன். சும்மா இருமியா. நேரம் போவாம என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதிரும். நல்ல நல்ல சீலையெல்லாம் வச்சுக்கிட்டு கட்டாம இருக்கேன். பரவாயில்லடி கிட்டி, அது இருந்துட்டு போட்டு. இப்பதான் புதுசு புதுசா நிறைய சீலையெல்லாம் வந்திருக்கே, அது எடுத்து கட்டு. கிட்டு பாட்டி, என்ன இருந்துகிட்டே இருக்கீங்க, கிளம்பலையா? நான் எங்கம்டி வரேன்? ஏ கிட்டு பாட்டி, உங்களுக்கு தெரியாதா? கணேசன் தாத்தா சொல்லிருப்பாவல, நாங்களாம் துணி எடுக்க டவுனுக்கு போறோம். ஆமா, வண்டி பிடிச்சிருக்கோம். உங்களுக்குலாம் ஃப்ரீ தான், வாங்க. நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க வர மாட்டீங்கன்னு தான் கணேசன் தாத்தா எங்களை கூப்பிட வர சொன்னாவ. அதானே, அவையிலே துட்டு தரேங்க. அவ உங்களுக்கு என்ன? வேணாம்டி, சீலை நிறைய இருக்கு. சேலை இருக்குன்னா அப்ப நைட்டி, சுடிதாரு, பாவாடை சட்டைன்னு வாங்கி தரேன், போட்டுக்கிடுங்க. ஆமா கிட்டி, போட்டா அழகா இருப்ப. ஐயோ மனுஷா, வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப யாரும் அதெல்லாம் உடுத்தாம இருக்காவ?
ஏம்மா எனக்கு வேணாமா ஒன்றும், நீங்க போயிட்டு வாங்க. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நீங்க வந்தே ஆகணும். உங்களுக்காக தான் வண்டி வெயிட் பண்ணுது. அடியே போயிட்டு வா. அந்த பிள்ளைகளை இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுதே, உன் பாட்டுக்கு மூச்சு கட்டாம இருக்க. போயிட்டு வா கிட்டு. பாத்தியாடி இந்த கணேசன் தாத்தாவை துட்டும் கொடுத்து போயிட்டு வான்னு பொண்டாட்டி அப்படி தாங்குறாரு. என் புருஷனும் இருக்கானே, அவனை போட்டு கெஞ்சி இந்த 3000 வாங்கிட்டு வந்திருக்கோம்டி. அழாத குறைதான் போ. ஆமாக்கா, என் வீட்லயும் அதே கூத்து தான். என் வீட்டுக்காரரு கூட விட்டாரு. ஆனா என் மாமியா கிளவி இருக்கு பாருங்க, என்னைய அனுப்பவே கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தான் நைஸா சொல்லி எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். ஏ கிட்டு பாட்டி, நீங்களாம் கொடுத்து வச்ச ஆளு தெரியுமா? யார் வீட்லயாவது ரூபாவும் கொடுத்து சீலை எடுத்துட்டு வா சொல்லுவாங்களா? இந்த கணேசன் தாத்தா உங்களை போட்டு தாங்கன்னு தாங்குறாரு. நீங்க பெசாட்டி இருக்கீங்களே என்ன? எங்க கூட வாங்க. என்ன நீரும் வாரேரா? நான் வரல கிட்டு. யாருக்கனே முதுவெல்லாம் வலிக்கி ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, நிக்கவும் முடியாது. பொம்பளையாளா போறீங்க, நான் எங்க போட்டு வர? எப்படி ராத்திரி ஆக்கிருவீங்க? நீ போயிட்டு வா. இன்னும் ரூபாய பொடி, உனக்கு பிடிச்ச சீலையா வாங்கிட்டு வா. சரி, அப்ப நானும் போறேன். போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போட்டி. சரிங்க, நான் போயிட்டு வாரேன். ஆ பார்த்து போயிட்டு வா. அடிகளா, எல்லாரும் ஏறியாச்சு, நான் ஒருத்தி தான் ஏறாம இருக்கணும். கையை கூட அம்புஜம் தூக்கி விடுறேன். ஏ லட்சுமி, நீ எப்படி ஏறின? நீ என்னைய கையை கொடுத்து தூக்கி விட போறியா? ஏன் லட்சு, அம்புச்சக்கா உங்களையே இழுத்து போட்டுருவாவ. இந்த சைடு வாங்க, நான் கையை கொடுத்து தூக்கி விடுறேன். கையை கொடுங்கக்கா. எம்மாடி அம்மா, ஏ சின்ன பொண்ணு, நான் ஏறிடுவேனா? என்ன அவசரத்துக்கு இருக்கு? ஏறி தானே ஆகணும். கையை பிடிச்சி எப்படியாவது ஏறுங்க. ஏன் அம்புஜம், என்ன ஆயிட்டு? ஏ அம்மா, கால நல்லா இடிச்சிட்டு. ஏக்கா, பாத்து ஏறக்கூடாதா? ஏன் அம்புச்சக்கா தடவி விடுங்க, பைய ஏறக்கூடாதா? ஏ ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ஏன் இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? நல்ல தடவை அம்புஜம். எங்க இடிச்சது கால்லையா? ஒண்ணு இல்ல லட்சுமி, லேசா தான் இடிச்சது. அந்த வண்டியில பட்டதுனால இப்படி சவுண்ட் கேட்டுச்சு, வேற ஒண்ணு இல்ல. ஜவுளி கடைக்கு தானமா போறோம், எதுக்கு கட்டப்பைய தூக்கிட்டு வரீங்க? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ஏதாவது ஒண்ணு வாங்கினா வச்சோம்னா உள்ள வச்சுக்கலாம்ல. வெறும் கையவா வீசிக்கிட்டு வர? அங்க கடைகள் எல்லாம் பைக்கு வேற தனியா ரேட்டு போடுவாவ. அட அம்புஜ குந்தாணி, துணி கடையில தான் கட்டப்பை தருவானே. தருவாவட்டி, துணி கடையில தருவாவ. மத்த கடைகளுக்கு எங்கேயாவது போனோம்னா வேணும்ல. எந்த இடங்களுக்கு போனாலும் பைய கையில வச்சே பழகிட்டோம் டி, இருக்கட்டுமே. அட அம்புஜ குந்தாணி, பைய வச்சுட்டு ஏறப்பைய தானே இப்ப இடிச்சிருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டி, விடு. ஏக்கா, எல்லாரும் வந்தாச்சா? வண்டி எடுக்கலாமா? எல்லாரும் வந்துட்டோம். வண்டி எடுக்கலாம்ப்பா. காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுக்கா. நேரா டவுனுக்கு தானே போகணும். ஆமா, நேரா டவுன்ல கொண்டு போய் விட்டா போறோம். சரி, எல்லாரும் பார்த்து வச்சு நின்னுக்குங்கக்கா. எங்களுக்கு பழக்கப்பட்ட வண்டி தானே, நாங்க என்ன புதுசாவா வாரோம்? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நீங்க வண்டியை எடுக்கலாம். வண்டி கிளம்ப போது எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. ஓ. ஏம்மா, எவ்வளவு நேரம் அமைதியா போறது? ஒரு பாட்டை போட்டு விடுங்க. ப்ளூடூத் கனெக்ட் ஆக மாட்டேங்குதே. கொஞ்ச நேரம் இருங்க. ஏட்டிகளா, பாட்டுலாம் ஒண்ணு வேண்டாம், பேசாட்டி வாங்க. ஆமா, நீங்க பாட்டுக்கு பாட்டை போட்டு விட்டீங்கன்னா ரோட்ல போற ஆளுவ பூரா நம்மள தான் பாக்கும். அவங்க பார்த்தா பார்த்துட்டு போறாவக்கா, நம்ம ஜாலியா இருப்போம். ஆமா சின்ன பொண்ணு, நம்ம ஜாலியா இருக்கணும், அதானே முக்கியம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். எனக்கு வியூஸ் பழைய மாதிரி போக மாட்டேங்குது, அதுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கமெண்ட்டும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க, லைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்னதுக்காக சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் நிறைய மோட்டிவ் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்மே ரீட் பண்ணேன். ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னது போலவே ரெகுலராக நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி உங்களுக்கு நல்ல வீடியோவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பண்ணுவேன் நம்புகிறேன். ஆமா மக்களே, தொடர்ந்து நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.